தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உலகத் தரம் வாய்ந்த மருத்துவத்தை இலவசமாக வழங்குவோம். உலகத் தரம் வாய்ந்த மருத்துவத்தை இலவசமாக வழங்குவோம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம் ஆகியவை வாக்குறுதிகளை, இலவச வாக்குறுதிகளை அள்ளி வீசுகின்றன. ஆனால் தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3 தான் இலவசம் என்று கூறுகிறது. அதில் ஒன்று உலகத் தரம் வாய்ந்த இலவச மருத்துவம். அதாவது தற்பொழுது அரசு மருத்துவமனைகளில் இலவச மருத்துவம் வழங்கப்படுகிறது. ஆனால் குறிப்பிட்ட சிகிச்சைக்கு பணம் வசூலிக்கப்படுகிறது. அதாவது ஸ்கேன் எடுக்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும், பிளட் டெஸ்ட் பண்ணணும். இதுக்கெல்லாம் அரசு மருத்துவமனையிலே கட்டணம் கட்ட சொல்கிறாங்க. அடுத்ததாக மருத்துவம் இலவசம் சொல்கிறாங்க, ஆனால் தரமான மருத்துவம் கிடையாது. அங்கே மருத்துவமனைக்கு போய் பார்த்தாலே நமக்கு தெரியும் அரசு மருத்துவமனைக்கு என்ன லட்சணத்தில் இருக்குன்னு. ஒரு சுகாதார வசதி கிடையாது, நாத்தம் எடுத்து போய் கிடக்கும். டாய்லெட் பாத்ரூம் போனாலே பார்த்தா தெரியும், கக்கூஸே போய் நாரி போய் கிடக்கும். மனுஷன் போய் கக்கூஸில் இருக்க முடியாது, குளிக்க முடியாது, ஆஸ்பத்திரிக்கில் உட்காந்து சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு நாரி தொலையும். ஆஸ்பத்திரியில் அந்த சுகாதார நிலையே இருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னா மருத்துவ சிகிச்சை எப்படி இருக்கும்? தரமற்ற மருத்துவ சிகிச்சை தான் இருக்கும், குறைபாடுள்ள மருத்துவ சிகிச்சை தான் இருக்கும். மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டரில் லஞ்சம் வாங்குறாங்க, மருத்துவமனை காவலாளிகள் லஞ்சம் வாங்குறாங்க. வீல் சேரில் ஊட்டிகிட்டு போகணுமா, அந்த வீல் சேர் ஊட்டிகிட்டு வர பொண்ணுக்கு லஞ்சம் கொடுக்கணும். ஆப்ரேஷன் தியேட்டரில் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு பணம் கொடுக்கணும். இந்த மாதிரி லஞ்சம் தாண்டவமாடுது. ஆக அரசு மருத்துவமனையில் மாத்திரை மருந்துகள் கிடையாது, தரமற்ற சிகிச்சை வழங்கப்படுது. ஆனால் இலவச மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி சொல்கிறது உலகத்தரம் வாய்ந்த இலவச மருத்துவம். அதாவது இன்றைக்கி மகளிர் உரிமை தொகை 2000 கோடி ரூபா கொடுக்குறாங்க மாதத்துக்கு. வருஷத்துக்கு 24,000 கோடி ரூபா செலவழியுது. இதை கொண்டு போய் மகளிர் உரிமை தொகையை நிப்பாட்டினோம்னா இந்த 24,000 கோடியை ஒவ்வொரு மாவட்டத்திலும் உலகத்தரம் வாய்ந்த ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டலாம். இதைத்தான் நாம் தமிழர் கட்சி சொல்லுது. உலகத்தரம் வாய்ந்த இலவச மருத்துவம் வழங்குவோம். அப்போலோ மருத்துவமனை, வேலம்மாள் மருத்துவமனை, வேலூர் சிஎம்சி மருத்துவமனை, இந்த மருத்துவமனைகளுக்கு ஈடான உலகத்தரம் வாய்ந்த இலவச மருத்துவத்தை நாம் தமிழர் கட்சி வழங்குவோம் அப்படின்னு சொல்லுது. இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ளணும். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அரசு மருத்துவமனையில் உலகத்தரம் வாய்ந்த இலவச மருத்துவம் வழங்கப்படும். பணக்காரவங்க கூட தனியார் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு உலகத்தரம் வாய்ந்த இலவச மருத்துவம் வழங்கப்படும். இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ளணும். நாம் தமிழர் கட்சியின் வாக்குறுதிகளில் இது ஒன்று. ஆக தமிழக மக்கள் விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும்.